ஹாய், இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு சில ப்ராடக்ட்டை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட ப்ராடக்ட்ஸ், நைக்காவோட ஓன் பிராண்ட். ஓகேவா? நான் இன்னைக்கு விஆர் மால் போயிருந்தேன். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணதில் லூஸ் பவுடர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் அண்ட் ஸ்ட்ரோக் க்ரீம் இது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்டோடது. அண்ட் தென் இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். மேப்ளினோட ஐப்ரோ டேட்டூ அண்ட் ஃபால்ஸ் லேஷ் மஸ்காரா. ஓகேவா? இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் லுக் போடலாம். அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றத நான் ஜென்யூனாக சொல்கிறேன். அதேமாரி நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு அது வந்து எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் விஆர் போயிருந்தபோது என்னால் வீடியோ எடுக்க முடியல. காரணம், அங்கே நான் ட்ரையல் எடுத்தேன், பட் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அது காரணம் வந்து என் பையன் ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவன்கிட்ட கேமரா கொடுத்து எடுடானா எடுத்திருக்க மாட்டான். காலையிலேருந்து அங்கே ஒரு 12 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் அங்கே 3 hours வந்து சுற்றி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து மேக்கப் போட்டுடலாம். எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இப்போ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஆக்னி மார்க் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. ஓகே, நான் இப்போ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நியாசினமைட் டோனர் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா டோனர் போட்டுட்டு நம்ம போட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் சென்ஸ் அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பன் போட்டுக்கலாம். ஏன்னா முடியெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஹேரை டை பண்ணுறது மஸ்ட். ஏன்னா நம்ம நெக்லைனும் போடணும். மேக்கப் போடும் போது எப்போவுமே ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் நெக்லைனுக்கும் போடணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒரு கலராகவும் அதாவது ஃபேஸ் ஒரு கலராகவும் ஸ்கின் ஒரு கலராகவும் இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் டோனர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்கில் மட்டும் இல்லைங்க, மார்னிங்கில் மட்டும் இல்லை, ஈவினிங்லேயும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். இது முடிய போது நான் சொன்னேன் இல்லையா, அது முடிகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு நம்மளோட மொபைல் லைட் அண்ட் தென் மானிட்டர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ இன்டோரில் இருந்தீங்கனாலுமே இது போடணும் அவசியம். இது இல்லாமல் என்னோட டே கிடையாது. டே அண்ட் நைட் எதாக இருந்தாலும் எனக்கு பேஸ் இது போட்டே ஆகணும். ஃபஸ்ட் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். நைக்கா தெரியுதா, மேட் டு லாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. போர் பிளரிங் லூஸ் பவுடர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து நான் காப்பர் எடுத்திருக்கிறேன். அதுலேயே அவங்க ஷேட் கொடுத்துருப்பாங்க. கோல்டன் மைன் அப்படின்ற அந்த இது எடுத்திருக்கேன். இன்னும் நான் சீல் ஓப்பன் பண்ணலை, இப்போ தான் பண்ண போகிறேன். ஓகே, அதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா லூஸ் பவுடர், அதுக்குள்ளார ஒரு குட்டி ஸ்பஞ்ச் கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா என்னோடது 04, நைக்காவோட 04 லேட். அண்ட் தென் மேட் டு லாஸ்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கன்சீலர். என்னோட டோன் நான் எடுத்திருக்கிற என்ன மாதிரி டஸ்கி டோன் இருக்கவங்க, மீடியம் டஸ்கியில் இருக்கவங்க டீப் 02 டீப் எடுங்க. புரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ், அதாவது ஓவராக உங்களுக்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. நீங்கள் டே டு டே
ஆஃபீஸ் மேக்கப்பும் இதை வச்சு போட முடியும். அதுக்கு ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருந்தாங்க. இது வந்து தெரியுது கேரமல், டோஸ்டி கேரமல் 11. இதுதான் என்னோட ஷேட். ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது போட்டேன், டோனர் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து அக்வாலஜிகாவோட சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கன்சீலர் பார்த்தீங்கன்னா டீப் 07, ஓகேங்களா, 07 ஒயிட் டீப், அந்த கன்சீலர் நைக்காவோடது எடுத்திருக்கேன். ஸோ அவங்க எனக்கு அங்கே போட்டு கொடுத்த போது ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, எனக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் இது நியூ ஆக்னி. ஏன் கேட்குறீங்க, எனக்கு கரெக்டாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சமயம் அந்த மாதிரி நேரத்துலலாம் எனக்குன்னு எங்கேருந்து முளைக்குன்னே தெரியாது. நல்லா பிளெண்டர் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. தெரியும்னு நினைக்கிறேன், கன்சீலரில் நான் வந்து போடும் போதே அவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகுது. நான் ஒன்றும் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்கப்பை நான் போடுவேன், அவ்வளோதான். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ நானும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது சொன்னால் நானும் திருத்திப்பேன் இல்லையா. கொஞ்சம் கண்ணுக்கு மட்டும் அதிகமாக நான் கவரேஜ் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ரீசன்ட் டேஸாக எனக்கே தெரியுது நிறைய ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த கண்ணுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பத்ததுக்கு நான் வெளியில் போயிட்டு வந்த மேக்கப்பை வேற கலைக்காம ஏதோ ஒன்று கலைச்சிட்டு இப்போ உடனே நான் திருப்பி போடுறேன். ஏன்னா மார்னிங் நான் ஐ மேக்கப் போட்டிருந்தேன் மக்களே, அதையும் சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சன்ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஐ மேக்கப் போடுவேன். ஆஃபீஸ் மேக்கப்பில் தான் அதே தான் நான் இன்றைக்கும் போட்டு போனேன். உங்களுக்கு தெரியுதா, இப்போவே நல்ல பளிச்சுன்னு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்றதை சொல்லிடுறேன். இது வந்து நைக்கா ஸ்கின் ஷீல்டு ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலான்ட்டு ஆன்டி பொல்யூஷன், டீப் ஹைட்ரேஷன், ஆயில் கண்ட்ரோல் ஆக்ஷன், இது 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நைக்காவில் வந்து சேல் போயிட்டுருக்குங்க. நீங்கள் பை 2 get 1. அவங்க சொன்னாங்க ரொம்ப கொஞ்சமாக எடுத்தாலே போதும், நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா அதோடையே கொஞ்சம் ஸ்ட்ரோக் க்ரீமும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், தெரியுதா. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஃபுல் மேட் அப்படின்றதுனால எனக்கு மேட் வேணும், க்ளாஸியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் என்னோட மேக்கப் வந்து மேட்டாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். பேலன்ஸை அப்படியே கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ரகசியம்.
மறக்காமல் நம்மளோட ஹேர் லைன்ஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அங்கே தான் நம்மளோட ஸ்கின் டோன் ரியல் டோனுக்கும் அந்த ஃபவுண்டேஷனுக்குமான ஒரு வித்தியாசம் தெரியும். அதிலே இருக்க எக்ஸ்ட்ராஸை நான் காதுக்கு அப்ளை பண்ணிப்பேன். ஸோ காது ஒரு கலர் கழுத்து ஒரு கலர்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்பயே நல்ல பளபளன்னு இருக்குல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னில் அது போய் நல்லா மெர்ச்சாயிடும். நல்ல ஒரு க்ளோ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கழுத்தையும் நல்லா மெர்ச் பண்ணிக்கலாம். ஓ மை காட், என்னோட ஒயிட் டிஷர்ட்டில் நான் வந்து ஒயிட் இல்லை, இது ஒரு ஹாஃப் ஒயிட்டு, அதில் ஃபவுண்டேஷன் பட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் ஐஷேடோ போட்டுக்கிறேன். ஐஷேடோவும் நைக்காவோடது தான், ஆனால் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் அந்த காப்பர் ஒன்று நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னோட வீடியோவில் நீங்கள் மேக்ஸிமம் கிளியர் ஆடியோவே கேட்க முடியாதுங்க. ஏன் தெரியுமா? என்னோடய ஒயிட்டி கத்திகிட்டே இருப்பாள் கீ 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 கீன்னு. பட் அவள் கத்தலைனாலும் வீடியோ ரொம்ப போர் அடிக்கும், அது வேறு விஷயம். பாருங்க, இங்கே ஒரு அக்னி. இப்போ இந்த மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐ பென்சிலை கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து மொக்கையாயிட்டு. இது வந்து ரெனேவோட மிட் நைட் கூல் பென்சில்.
நல்லா இருக்குல்ல? சரோஜா தேவி மாதிரி விங்ஸ் போட்டால் தான் அந்த ஐ லுக் எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட் மஸ்காரா. அதுக்கு ஏன் நான் இவ்வளோ மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் அப்படி சொல்கிறேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ தான் நான் இது சீலே பிரிக்கிறேன். இது மாதிரி நான் எத்தனை வாங்கியிருப்பேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளோ வாங்கி வச்சுருப்பேன் இது. ஓகே, ஏன்னா இப்போ பாருங்கள் என்னோட லேஷஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நார்மலாக இருக்கு இல்லையா. எனக்கு லேஷஸ் இருக்கும், பட் வந்து இப்போ நான் எப்படி வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷ் வச்ச மாதிரி, அதாவது நீங்கள் எந்த விதமான ஃபால்ஸ் லேஷஸுமே வைக்க வேண்டாம். இது போட 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 கீழக்கும் காட்டுறேன் பாருங்க. நான் இது வச்சாலே எல்லாரும் வந்து எனக்கு கேட்பாங்க அடிஷ்னல் லேஷஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெவர். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பண்ணதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னைக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சதோ அதுக்கப்புறம் நான் ஃபால்ஸ் லேஷஸ்லாம் மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கிட்ட வரேன். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்ட்ரோக் போடும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே வரும். சரிதா? எவ்வளோ அழகாக மாறுதில்ல. சீரியஸ்லி இதுக்கு வந்து நான் 10 out of 10 கொடுத்தே ஆகணும். த மோஸ்ட் வண்டர்ஃபுல் மஸ்காரானா அது இதுதாங்க. கீழே இருக்க லேஷஸை கூட உங்களுக்கு எவ்வளோ டிஃபைன் பண்ணி அழகாக காட்டுது. தெரியுதா? அந்த மாதிரி ஓகே. இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். நான் வந்து என்னோட மேப்ளின் லிப்ஸ்டிக்கே 2 ஷேடு நான் எப்போவும் யூஸ் பண்ணுறது தான். ஒரு ரெட் அண்ட் மெரூன், ஒரு ப்ரௌன் ஷேடு. அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ரெட்டை வந்து அவுட்லைனாக கொடுத்துப்பேன். இந்த மாதிரி அவுட்லைனாக கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், அது ஒரு நீட் லுக் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நல்லா இருக்கு. கொஞ்சம் இப்போ மாதிரி க்ளாஸியாக தெரியும், அதுக்கப்புறம் அது வந்து மேட்டாக மாறிடும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா மேப்ளினோடது தான். இதுவும் வந்து மேப்ளினோட ப்ரோ டேட்டூ. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் இப்போ வீடியோ எடுக்கும் போது இவ்வளோ மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா இதை நான் ட்ரை பண்ண போகிறேன் மக்களே. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நல்லா வந்தாலும் வரலனாலும் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். நைஸில் நான் இன்னும் வந்து ஏன்னா நான் இன்னும் ஐப்ரோ த்ரெட் பண்ணலை, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. அதர்வைஸ் இது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல கேப் இருக்கு. லாஸ்ட் டைம் ஐப்ரோ பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த இடத்துல இருக்க ஹேரை வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, டன். எல்லாமே பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த பொட்டு தான். டன். இப்போ நம்ம என்ன பண்றது, அடுத்தது கொஞ்சமா ஸ்ட்ரோப் க்ரீம் தொட்டுக்கலாம். அதை கொஞ்சம் மூக்குல தொட்டுக்கலாம். ஒரு கிரீஸ் நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் எடுத்து உங்களோட சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதை குயிக்காக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது திட்டு திட்டாக தெரியும். நீங்கள் எவ்வளோ குயிக்காக பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது மெர்ஜ் ஆகும். இல்லைன்னா அப்படியே ரோஸு அந்த மாதிரி நின்றுடும். ஏன்னா அவங்க எனக்கு அது சொல்லியே அனுப்பினாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட நைக்காவோட ஃபுல் மேக்கப் லுக். ஓகே, இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 60% பேஸ்லேருந்து மெயின் எல்லாமே வந்து நம்ம நைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு ஐக்கு மட்டும் நான் வந்து மேப்ளினோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ அண்ட் ஐப்ரோஸ் வந்து மேப்ளினோடது. அதர்வைஸ் மீதி எல்லாமே வந்து நைக்காவோடது. அது மட்டும் இல்லை, செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு நான் NY பேவோட ஜூவி செட்டிங் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சாதான் நான் வேற மாத்துறேன். என்னோட லுக் எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? இன்னைக்கு நான் ஒரு நைட் அவுட் போகிறதுக்கு நல்லா இருக்குமா இந்த மேக்கப்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதே வந்து நம்ம கொஞ்சம் மேட்டாக வந்து ரெகுலர் ஆஃபீஸ் யூஸ்க்கும் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணாமல் ஃபுல் மேட் லுக்கில் நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளோவியாக தான் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் நான் வேறு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எனக்காக பர்சனலாக வாங்கின ப்ராடக்ட்டு.
முக்கியமாக மேப்ளினோட லிப்ஸ்டிக் நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐப்ரோ அண்ட் லிப்ஸ் வந்து மேப்ளின், ஸ்கின் வந்துட்டு நைக்காவோட மேட், அவங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்களா நைக்கா மேட், அது. ஓகேங்களா? ஸோ என்னோட லுக் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நல்லா இருக்கு.